ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவியில் பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் கில்லர் டோன். இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சஜஸ்டட் மூவிஸ் இல்லாமல் மூவி ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்வை, ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெரைட்டியாக கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க, அதாவது காமிக் புக்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுற ஒருத்தவங்க, மிட் நைட்டில் தனியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது. அந்த மெயிலுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த மெயிலில் ஒரு காமிக் புக் மாதிரி கார்ட்டூனில் வந்து வரைஞ்ச ஒரு புக் வந்து ரிசீவ் ஆகுது. அந்த புக்கோட ஒரு பேஜாக அவங்க மூவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் இவங்க காஃபி ஒன்றை போய் எடுத்துகிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க. அவங்க காஃபி கப்பை கையில் வச்சுக்கிட்டு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களோ அதேமாரி சிஸ்டமில் அந்த காமிக் புக்கோட கார்ட்டூன் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதை வச்சுட்டு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே இமேஜ் இருக்குது. அடுத்து அவங்க ஒரு கையில் கத்தி எடுத்தால் அதேமாரி இமேஜ் இருக்குது. உங்களுக்கு ஒரே பதட்டமாயிருது. இவங்க பதட்டமாகி சுற்றிலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க டோர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சுற்றிலும் அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படியே கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா கொடூரமாக செத்து கிடக்குறாங்க. இந்த கேஸை வந்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப சிஸ்டமை தற்செயலாக பார்க்குறப்ப சிஸ்டமில் இப்போ அவங்க இறந்து எப்படி கிடக்குறாங்களோ அதே பொசிஷனில் அதேமாரி இமேஜ் அங்கே இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே அந்த புக்கை அப்படியே தள்ளி பார்க்குறாங்க. ஆனால் இனிஷியலாக இந்த ஸ்டார்டிங்கில் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப அதை ஃபுல்லாக சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அவங்க அந்த டெத்தானவங்க கையில் இருக்க கத்தி மூலமே அவங்க கொடூரமாக அறுத்துட்டு செத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூசைடுங்கிற மாதிரி முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த இமேஜை பார்த்து தான் ஆச்சரியமாயிரும். ஸோ இந்த இமேஜை பார்த்துட்டு இந்த புக்கை யார் அமிச்சா, இந்த கார்ட்டூன் இமேஜோட மெயில் யார் அமிச்சா அப்படின்னு சொல்லி டீட்டெயில் செக் பண்ணுறாங்க. அந்த கார்ட்டூன் இமேஜஸோட இருக்க காமிக் புக் மாதிரி இருக்க மெயிலை ஹீரோயின் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஃபேமஸான கார்ட்டூனிஸ்ட், அப்புறம் காமிக்ஸ்லாம் எழுதுகிறவங்க. ஸோ ஹீரோயினை இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் இதுக்கு முன்னாடி சில நடந்த சம்பவங்களும் இதேமாரி கார்ட்டூனாக வரைஞ்சி ஆல்ரெடி இருக்கிறதுன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்க போகிற சில விஷயங்களும் புக்ஸாக ரிலீஸ் ஆகிருக்கிறதும் தெரிய வருது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, ஹீரோயினுக்கும் அந்த நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக ஆன்சர் பண்ணுற படம் தான் கில்லர் டோன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி பேஸ் லைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேங்கிற வகையில் படம் ஒரு பரபரப்பாகவே போயிட்டு இருக்கும். படத்தில் இடையில அங்கங்கே பயமுறுத்துகிற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஹாரர் எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகி நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த விஷயம்னு நான் சொல்லணுன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த 3 விஷயங்களும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்ததுனால படத்தில் பயமுறுத்துகிற மாதிரி வர சீன்களாக நமக்கு பயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம், சவுண்ட் டிசைனை சொல்லலாம். சவுண்ட் டிசைன்கிற வகையில் இந்த படத்தில் பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட சவுண்ட் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட் தான் நமக்குள்ளே பயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த விஷயம், இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க கேரக்டரை நல்லா வித்தியாசமாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன டீட்டெயில்ஸ் சொன்னால் ரிவீல் ஆயிரும். ஸோ அந்த விஷயங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தனித்துவமாக தெரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அடுத்த அந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னு சொன்னால் படத்தோட கிளைமேக்ஸு பிஃபோரும் கிளைமேக்ஸ்லையும் அடுத்தடுத்து 2 ட்விஸ்ட் வரும். அந்த 2 ட்விஸ்ட்டும் நல்ல ட்விஸ்ட்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு கூட லைட்டாக அந்த சீன் ஸ்டார்ட் ஆகிறப்பே நம்மளால் கெஸ் பண்ண முடியும்.
ஆனால் செகண்ட் ட்விஸ்ட்டு என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. அது நல்ல சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு கொரியன் மூவிஸ் பிடிக்கும், ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும், சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும். படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் எஃபெக்டில் போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள், இந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் நம்ம பயமுறுத்துகிற மாதிரி சீன்ஸை வச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் இந்த படத்தை ட்ரை பண்ணால் எடுக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் பயமுறுத்துகிற மாதிரி கொடூரமான ரத்தம் தெரிக்கிற கொலைகள் மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ குழந்தைகளோட பார்க்க முடியாது. மெச்சூர்டு ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.